நீ ஏன் பாஸ் திருடனுக்கு தேள் கொட்டியது போல கமுக்கமாக இருக்கிறாய்? ஸோ நான் சென்னை மாநகர காவல்துறையின் மூத்த அதிகாரிகளிடம் பேசினேன். சார், இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தோட சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, அதுவும் ஒரு கேமராமேன் டெக்னீஷியன்லாம் கிடையாது. அவர் இன்னைக்கு அந்த சேனலின் முகம் விஜயன். இவ்வளோ பிரபலமான ஒரு டிவி சேனலோட ஒரு நெறியாளரை, அந்த சேனலின் முகமாக இருக்கக்கூடியவரை, அந்த சேனலை மிரட்டணுன்றதுக்காக பொய் வழக்கில் கூட்டின்னு வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி சாத்தியமா சார்? சும்மா விடுவாங்களா சார் மீடியா குரூப்பு? எவிடன்ஸ் இல்லாமல் இவரை கூப்பிட்டு ஹாரஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் முட்டாளா சார்? ஒரு 2 ஆடியோ எடுத்து வெளில ஒன்றும் திருநாகர் ஃபோனில் ஆடியோ இருக்குது. கேஸோட இன்வெஸ்டிகேஷன் டேமேஜ் ஆகிட போதுன்னு அமைதியாக இருக்காங்க. வரும் அடுத்தது தான். ஓவராக கூவினீங்கன்னா ஆடியோ வெளில வந்துடும். விஜயன் வேணால் வாட்ஸ்அப் அவரோட வாய்ஸ் நோட்டை டெலீட் பண்ணிக்கலாம். திருநாகர் வச்சுருக்காங்கல்ல. இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்தது போல் புதிய தலைமுறை ஆஃபீஸுக்கு போய் ப்ராப்பராக சம்மன் கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் வாங்கன்றாங்க. வர வச்சு திருநாவுக்கரசோட ஃபோனில் விஜயன் கூட பேசின சேட்ஸை வச்சு கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. எந்த தேதியில் என்ன 2 பேரை தூக்கியிருக்கீங்களா என்று போட்டிருக்கீங்களா, இந்த 2 பேரை தூக்கியிருக்கீங்களா என்று நீங்கள் கேட்பதன் பொருள் என்ன? ஆப்ரேஷன் மேகாலயான்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறீங்களே, அதன் பொருள் என்ன? நீங்கள் அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்டு திருநாவுக்கரசு ஃபோனில் இருக்குது, உங்கள் ஃபோனில் அந்த வாய்ஸ் நோட்டு எங்கே? அப்போ தடயங்களை அழிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப சீரியஸாக வைப்பாங்க. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இதை 2 நாளாக விசாரிக்கிறாங்க. ரைட்டா? இப்போ இந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுகவினரின் எதிர்வினைக்கு வருவோம். ஒரு சம்மனுக்கு துடிக்கிறீங்களே, லியோ போயிட்டா அப்படி ஒரு நாளைக்கு 5 சம்மன் வந்து சொல்லியா நமக்கு? குறுக்குப்போட்ட போலீஸ் ஸ்டேஷன், கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன், சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன், ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் சம்மன்.